சப்பா இந்த புயல் வருமா வராதான்னு ஒன்றும் தெரியலையே. இந்த புயல் சட்டு புட்டு முடிவெடுத்தா தானே அவங்கவுங்க வேலைக்கு போகலாம். ஒரு நாள் என்ன புயல் வருங்கிறாங்க, இன்னொரு நாள் என்ன புயல் வராதுங்கிறாங்க. ஆத்தடியாத்தா இப்ப என்னதான் பண்றது? எப்பா என்ன குளிர் அடிக்குது இந்த மலையில. இந்த கிளைமேட்டுக்கு சுட சுட பஜ்ஜியோ போண்டாவோ சாப்பிட்டா எம்பிட்டு ருசியா இருக்கும். பேசாம சின்ன பொண்ணு கேட்போம். யார் சின்ன பொண்ணு, யார் சின்ன பொண்ணு? ஓ ஐயோ இந்த நெட்டை எதுக்கு இப்படி காலையிலேயே கத்துறான்னு ஒன்றும் தெரியலையே. இவன் ஆஃபீஸ் போகாம வீட்டில் இருந்தது போதும் அதை செஞ்சு கொடு இதை செஞ்சு கொடுன்னு சொல்லிட்டு உயிரெல்லாம் வாங்கிட்டு இருக்கான். அத்தி இப்போ என்னத்தை கேட்கறதுக்காக கூப்பிட்றான்னு ஒன்றும் தெரியலையே. சரி போவோம். யார் சின்ன பொண்ணு என்னடி நீ அங்கே நின்று இருக்காவோ? எட்டிங்க வாடி. இதை வந்துட்டேன்மா இதை வந்துட்டேன். நெட்டமாமா எதுக்கு இப்போ காலையிலேயே என் பேரை ஏழை விட்டுட்டு இருக்காவோ? யார் சின்ன பொண்ணு மழை நல்லா சோன்னு பெய்யுது. கிளைமேட்டும் நல்லா சூப்பரா இருக்குல்லடி. அவ குளிர்ல செத்துட்டு கிடக்குறா. இதுல இந்த ஆளுக்கு கிளைமேட் சூப்பரா இருக்குதாமா. ஆமா அதுக்கு என்னப்ப? யார் சின்ன பொண்ணு அது இல்லடி. அது வந்து நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த மாதிரி மழை நல்லா சோன்னு பெய்யறப்ப எங்க அம்மா சுட சுட பச்சி போண்டாலாம் செஞ்சு தருவாங்கடி. நான் நினைச்ச மாதிரியே நடந்துட்டு அப்பா இந்த நெட்டைனால வாய் வச்சு சும்மாவே இருக்க முடியாது போல. அது திங்கிறது இது திங்கிறதுன்னு தின்னுகிட்டே எல்லாம் இருக்கான். இது வயிறு ஆயில பண்ண ஜாலியானே தெரியல. ஐயோ இப்ப இவனை எப்படி சமாளிக்கிறது ஒண்ணு விளங்கலையே. யார் சின்ன பொண்ணு எடி என்னடி யோசிச்சுட்டு இருக்காவோ? ஓ நீ எனக்கு அது மாதிரி செஞ்சு கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கியாக்கும். எடி சின்ன பொண்ணு எனக்கு தெரியும் உன்னை பத்தி எனக்கு தெரியும். ஆத்தி என்ன நெட்டைங்க நம்ம அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு நம்ம செய்ய போறல முடிவெடுத்துட்டு இருக்கோம். ஐயோ இப்ப பேசியா அவனுமா ஏடி சிறப்புன்னு சட்டுப்புன்னு பேசுறி. யார் சின்ன பொண்ணு எடி முடிவு பண்ணிட்டியாடி? எடி பஜ்ஜி செய்ய போறியா போண்டா செய்ய போறியாடி? எடி எடி ஏதாவது கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சுட்டு வாடி. வாயிலாம் நம்ம இருக்குடி. ஐயோ நீயோ நெட்ட என்ன பார்த்தா உனக்கு பாவமாவே தெரியலையா? யோ நானும் பார்த்துட்டு இருக்கேன். மலைக்கா உனக்கு லீவ் விட்டதும் போதும் அது செஞ்சு கொடு இது செஞ்சு கொடுன்னு சொல்லி உயிரை வாங்கிட்டு இருக்கையா? யோ இப்ப என்ன உனக்கு வாய் நம்ம தனியா இருக்கு. பேசாம அந்த அருக்கு பறிச்ச ஒரு அதுல போய் நாக்க வச்சு நல்லா கரகரன்னு தேயா நம்ம பழம் போயிடுமாக்கும். ஏட்டி நீ இப்படி சொல்லுவேன்னு நான் நினைச்சே பாக்கலடி. சரிடி சரி நீ ஒன்றும் செய்ய வேணாம். இதே எங்க அம்மா வேற இருந்தா செஞ்சிருப்பாங்க. நீ என்ன எனக்கு அம்மாவா? சரி விடு. இந்த நெட்டை வேற ஆனவுனா கொண்டு கேப்பு கிடைச்சா போதும் அவங்க அம்மா அப்படியே தலையில தூக்கி வச்சுட்டு ஆட ஆரம்பிச்சிருவான். சரி பேசாம அவனை சமாளிச்சு பார்ப்போம். ஏன் நெட்டமாமா வீட்டுல ஒரு ஜமான் இல்லையாக்கும். அதனால பஜ்ஜி போண்டா எதுவுமே செய்ய முடியாதாக்கும். சத்த பொறிச்சிங்கன்னா மதிய சாப்பாடு செஞ்சிருவேன். ஒரே தெரியா சாப்பிட்டுலாம் சரியா? அத்தி நம் ராஜதந்திரங்கள் அனைத்து வீணாகி விட்டது. என்ன நினைச்சிட்ட எந்த பிட்டு போட்டா சரியாவான்னு பார்த்தா இந்த பிட்டுக்கும் சரியாவலையே. சரி விடு இன்னைக்கு நம்ம தலையில எழுதி இருக்கிறது மதிய சாப்பாடு தான் போல. பேசாம சோத்தை தின்னுட்டு படுத்து தூங்குவோம். ஆத்தி என்ன நெட்டைங்க பலமால யோசிச்சுட்டு இருக்கான். ஐயோ வேற ஏதாச்சும் பிளான் போட்டு அது வேணும் இது வேணும்னு கேட்கறதுக்குள்ளார நம்ம இந்த இடத்த அப்படியே காலி பண்ணிருமாக்கும். ஏடிச்சிட விடு ஜூட். சரி சின்ன பொண்ணு சரி நீ பேசாம அத்தி இந்த நெட்டச்சு எப்போ போனான்னு தெரியலையே. சரி தூக்கம் ரொம்ப வருது. இப்படி இந்த சோபால படுத்து தூங்குவோம். ஐயே இந்த புயல் மலையெல்லாம் இப்பதான் ஒளியுமே தெரியல. இந்த நெட்டையை வேற சும்மா வீட்டுல இருந்துட்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா ஏதோ ஹோட்டல் மாதிரி அதை செஞ்சு கொடு இதை செஞ்சு கொடுலாம் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கான். நானே ஏற்கனவே இவளுக்கு கூடலாம் கதை பேச முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுல இவன் வேற ஒருத்தன் ஆத்தி இவளுக்கு கூட கதை பேசாம மண்டையே பிடிச்சிரும் போல இருக்கு. ஐயோ என்னை விட்டுட்டு என்னெல்லாம் புறணி பேசுறாளுன்னு ஒன்னும் தெரியலையே. பேசாம கிளம்பி போயிடுவோமா? ஐயோ மழை வேற ரொம்ப பெய்யுது. சரி பேஞ்சா என்னப்ப கொடையை பிடிச்சிக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து புறணி போய் பேசணுமாக்கும். இல்லைன்னா மண்டையே பிடிச்சிரும். சரி அப்படியே கிளம்புவோம். ஐயோ இந்த நெட் எனக்கு தெரியாம எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா இவன் எப்படி நந்தி மாதிரில ஹாலில் படுத்து கிடக்குறான். ஐயோ தூங்கிட்டானா என்னன்னு தெரியலையே. இப்போ நம்ம மட்டும் வெளியில போனோம்னா எட்டி எங்கடி இந்த மலையில போற எதுக்கடி போறான்னு சொல்லிட்டு சாவடிப்பான். இப்போ என்ன பண்றது? சரி அப்படியே மெதுவா சத்தம் போடாம அப்படியே கிளம்பிடுவோம். அப்பாடா ஒரு வழியா நெட்டை என்ன கிராஸ் பண்ணியாச்சு. ஏடிச்சிட பொண்ணு ஏட்டி எங்கடி போயிட்டு இருக்காவோ? ஆத்தி நல்ல வசமா சிக்கிட்டு போல இருக்கே. சரி ஏதாச்சும் சொல்லி சமாளிப்போம். என்ன நட்டுப்போமா நீங்க தூங்கிட்டு இருக்கீங்களா? நான் நினைச்சேன் நீங்க தூங்கலையாக்கும். நான் வேணா உங்களுக்கு பெட்ஷீட் எடுத்து தட்டுமா நல்லா போத்திட்டு தூங்குறீங்களா? ஓ ஏடிச்சிட பொண்ணு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லிடி. இப்போ எங்கடி போயிட்டு இருக்காவோ இந்த மலையில? ஆத்தி இந்த நடையை விட மாட்டான் போல இருக்கே. சரி சமாளிப்போம். என்ன நட்டுப்போமா மழை வேற சோன்னு பெய்யுது. உங்க அம்மா வரந்தா பஜ்ஜி போண்டாலாம் செஞ்சு கொடுப்பாங்கல்ல சொல்லிட்டு இருந்தாவோ. சரி உங்களுக்கு பஜ்ஜி போண்டா ஏதாச்சும் செஞ்சு கொடுக்கலாமே போய் கடையில் போய் ஜாமாலாம் வாங்கிட்டு வரலாமே சொல்லிட்டு கிளம்புனேன். பார்த்தா நீங்க கூப்பிட்டீங்க. நெசமாவே பச்சை போண்டா செய்யறதுக்கு தான் ஜாமாங்க பொரியாக்கும். அப்படா நிறைய நம்பிட்டான். அப்படியே இதே மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியதான். என்ன நட்டுப்போமா இப்படி கேட்டாவோ? ஆமா நீங்க ரொம்ப ஃபீல் பண்றீங்களேன்னு சொல்லிட்டு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனாலதான் மழை அடிச்சாலும் பரவாயில்ல இடி அடிச்சாலும் பரவாயில்ல புயல் அடிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஜாமான் வாங்கிட்டு வரதுக்காக போறேன் நட்டுப்போமா. சரி நட்டுப்போமா டைம் ஆயிட்டு கிடக்கு நான் போய் வாங்கிட்டு வந்துடவா? சரி சரி ஏட்டி மழை ரொம்ப பெய்யுது பாத்திரி கொடை எடுத்துட்டு போடி. அப்படா நெட்டை நம்பிட்டான். இன்னும் இருக்கு இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். சடுப்புன்னு போயிட்டு கதையை போய் பேசணும். ஆத்தி ஒரு நாள் வந்து இவளுக்கு கூட சேர்ந்து கதை பேசாம இருந்தாலும் நாள் போக மாட்டேங்குதே. சரி நட்டுப்போமா நான் வரேன். ஆத்தி என்னது இது இம்புட்டு காத்து இம்புட்டு மழையில பெஞ்சிட்டு இருக்குது. இம்புட்டு நேரம் வீட்டில் இருந்தோம் சொட்டு மழை சொட்டு காத்த கூட காணும். இப்படி என்னன்னா வாரத்தை பிச்சுக்கிட்டுல ஊத்திட்டு கிடக்குது. சரி இங்கே நின்று பேசிட்டே இருந்தோம்னா அடிக்கிற மழையிலையும் காத்துலையும் பறந்து போயிடுவோமாக்கும். பேசாம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாச்சும் அப்படி நான் வந்து போயிடுவோம்.
ஆத்தி என்னது இது நேரம் ஆகாத மழை இம்புட்டுல ஊத்துன்னு ஊத்துது பேசாம வீட்டுக்கே போயிடுவோமா ஐயோ வீட்டுக்கு போயிட்டா இவளுக்கு பேசுற கதை புறநிலை எப்படி கேட்கறது போன்ல கேட்டா ஒருத்தி ஒழுங்கா சொல்ல மாட்டாளோ ஐயோ இப்ப என்ன பண்றது சரி அப்படியே பொடிநடியா நடந்து போயிடுவோம் பெண்கள் புயலாச்சும் ஃபேனா இல்லாச்சும் எல்லாம் என் கால தூசுக்கு தான் ஐயோ இருந்தாலும் பயமா இருக்கே வர்ண பகவானே நான் அதை தெரியாம சொல்லிட்டேன் என்னைய உன் பிள்ளையா நினைச்சு இந்த மலையில இருந்து எப்படியாச்சும் காப்பாத்திடு அதான பார்த்தேன் இவளுக்காச்சும் மழை பெய்யுதுன்னு கதை பேசாம இருக்கிறதாச்சும் இந்த வந்து உட்காந்துருக்காளுங்களே நமக்கு முன்னாடியே ஆத்தாடி ஆத்தா என்ன ஒரு டெடிகேஷன் யாட்டி முட்டகனே சொல்லு யாட்டி அங்க பாருங்கடி யாரும் வந்திருக்காங்க யாட்டி என்னடி இந்த மலையில கலெக்டர் நம்ம வீடு தேடி வர போறாங்க வீணா போன எவ்வளாச்சும் வந்திருப்பா யாருன்னு பாப்போம் ஏட்டி முட்டகனி ஏடி யாரை பார்த்துட்டு வீணா போனவன்னு சொன்னாவோ அப்படியே வந்தன்னு வச்சுக்க கழுத்து திருப்பி அப்படி போட்டுருவனாக்கும் ஐயோ என்னது இது ஆத்தி சின்ன பொண்ணுவா ஐயோ காளியத்தா மரியாதா இவகிட்ட நீ எப்படியாச்சும் காப்பாத்துடு ஏடி சின்னப்பனே நான் ஒன்ன சொல்லலடி ஏட்டி எனக்கு காது கேட்கல நினைச்சிட்டியாக்கும் நீ என்ன சொன்னது என் காலம் நல்லா விழுந்துச்சுடி ஐயோ யாட்டி ரெண்டு பட்சத்தை நிறுத்துங்கடி யாட்டி அவ இதை தெரியாம சொல்லிட்டாடி யாட்டி சின்னப்பனே இப்ப எதுக்கு நீ இப்படி கோவமா இருக்காவோ யாட்டி இங்க வந்து சேர்த்து உட்காருடி ஆமா உட்காடுறாங்க சரி உங்களை எல்லாம் பார்க்காம இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலையில கொலை குடிச்சிட்டு வந்தனாக்கும் எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணுமாக்கும் நான் வீட்டு கிளம்புறேன் யாட்டி என்னடி இவ பட்டு போயிட்டே இருக்கா யாட்டி முட்டகனி அவளை சத்த கூப்பிடுறி பார்வை கோச்சிட்டு போறா யாட்டி அன்னைக்கு யாரு அவ கோச்சிட்டு போறாளாக்கும் அவ போறதே நம்ம எல்லாரும் கெஞ்சி அவளை கூப்பிடுவோம் தான் இப்ப பாரு நம்ம கூப்பிடாமலே அவ எப்படி போன ஸ்பீடுக்கு திரும்பி வரான்னு ஆத்தி என்னது இது நம்ம கோச்சிட்டு போற மாதிரி கொஞ்சம் சீன் போட்டா பின்னாடியே வந்து போவாதடி கெஜுவல்னு பார்த்தா எல்லாரும் குத்துக்கள் மாதிரி அப்படியே உட்காந்து கிடக்குறாளோ ஐயோ இப்ப என்ன பண்றது யாட்டி இப்ப பாருங்கடி அவ எப்படி வரான்னு யாட்டி சொல்லு அன்னைக்கு யாட்டி இதை சரோஜாக்கா பஜ்ஜி போண்டாவும் செய்யறேன்னு சொல்லிட்டு முன்னாடியே அடுக்கலைக்குள்ள போனுச்சு இன்னும் மாடி இது வரல என்னது பஜ்ஜியும் போண்டாவுமா ஆத்தி அடிக்கிற மலைக்கு பஜ்ஜியும் போண்டாவும் சுட்டு சாப்பிட்டா அம்புட்டு சூப்பரா இருக்குமே அதுவும் நம்ம சரோஜாக்கா செய்யற பஜ்ஜியும் போண்டாவும் அம்புட்டு ருசியால இருக்கும் இதை மிஸ் பண்ணவே கூடாது சோறா சொரணையா சோறு தான் யாட்டி முட்டகனி யாட்டி நீ சொன்ன மாதிரியே சின்ன பொண்ணு வாராடி வாரா யாடி சின்ன பொண்ணு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வீராப்பா போனாவோ இப்ப எதுக்கு மறுபடியும் வந்திருக்காவோ அதுவா நீ ஏதோ தெரியாம பேசிட்டே சரி போனா போட்டுன்னு உன்னை மன்னிச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் வந்தனாக்கும் மத்தபடி வேற எந்த காரணமும் இல்ல யாடி சின்ன பொண்ணு போதும் நீ ரொம்ப சமாளிக்காத நீ சமாளிக்கிறது நல்லா தெரியுது சரி வா இங்க வந்து உட்காரு ஆத்தி எல்லாரும் கண்டுபிடிக்கிற மாதிரியா சமாளிச்சு வச்சிருக்கோம் சரி ஏடி முட்டகனி உன் டிக்கிய கொஞ்சம் நான் ஊற்றி நாங்கள் உட்காரணமாக்கும் ஏடி எங்கடி இந்த சரஜாக்காவை என்ன காணும் யாடி சின்ன பொண்ணு என்னடி சரோஜாக்கா மேல அக்கறை ரொம்ப இன்னைக்கு வலியுது யாடி என்னடி என்னடி இப்படி கேட்டாவோ சரஜாக்கா மேல எப்பவுமே எனக்கு அக்கறை தாண்டி யாடி சின்ன பொண்ணு உனக்கு சரோஜாக்கா மேல அக்கறையா இல்ல சரோஜாக்கா செஞ்சு கொண்டுட்டு வர பச்சை கொண்டா மேல அக்கறையான்னு சத்த நேரத்தை தெரிஞ்சிருமாக்கும் ஏப்பா அந்த குட்டச்சிருக்காளே இருக்கிறது காப்படி சைஸுக்கு அவன் மூளை மட்டும் நல்லா உருப்படி சைஸ்ல இருக்குது கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா சரி சமாளிப்போம் ஏட்டி முட்டை நீ போதுடி போது சேர்த்து நிறுத்து நீ மட்டும் நான் இப்போ சரோஜாக்கா கொடுக்குற பஜ்ஜி போட்டாவே வேண்டாம் சொல்ல போறியாக்கும் ஏட்டி அந்த அக்கா வருதுடி ஆகா கையில நல்ல மணமணக்க நல்லா ஆவி பறக்கல்லடி சுட பச்சை போட்டாவோட எடுத்துட்டு வருதுடி ஆமா ஏட்டி இங்க பார்க்கும்போதே நாக்கு அப்படி ஊறுறதுடி இன்னைக்கு ஒரு புடி ஏக்கா சரோஜாக்கா எப்படி தான் இந்த பஜ்ஜி போண்டாவை உன் கையிலேயே வச்சிருப்பியாக்கும் உன் கை வலிக்கும் அதனால இந்த பஜ்ஜி போண்டாவை இங்கிட்ட எங்கள்கிட்ட கொடுக்கா யாட்டி நீ எப்படி வந்தாவோ என்ன சரோஜாக்கா இப்படி கேட்டாவோ உன் வீட்ல நீ ஏதாச்சும் செய்யும் போது சின்ன பொண்ணு வராம இருந்தாதான் ஆச்சரியம் வந்தா ஆச்சரியம் இல்லையாக்கும் சரி சட்டு பொண்ணு அது இங்க கொடுக்கா நாக்கெல்லாம் ரொம்ப ஊறுது யாட்டு முட்டை போதும் சத்து நிறுத்து ஏதோ இப்போ நான் பஜ்ஜி போட்டு அதிக்கிற மூட்ல இருக்கிறதுனால உங்ககிட்ட என்னால வளவளன்னு பேச முடியாக்கும் இல்லைன்னா அப்படிதான் ஏக்கா சரோஜாக்கா அதை இங்க கொடுக்கா நாங்க எல்லாரும் சாப்பிடுறோம் சூடா இருக்கும் போது யாட்டி சாரி உங்க எல்லாரும் தான் எடுத்துட்டு வந்தேன் யாட்டி இந்தாங்கடி அது மட்டும் அடி சுட காப்பி போட்டுக்கண்டி எடுத்துட்டு வரண்டி சரியா ஐ சுட காப்பி வேறையா ஏக்கா சரோஜாக்கா சூப்பர் சரி மக்களே நாங்க எல்லாரும் இந்த பஜ்ஜி போண்டா அப்புறம் காப்பி எல்லாம் குடிக்க போறோம் உங்களை நாங்க அடுத்த வீடியோல வந்து பாக்குறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கேபிவி கார்ட்டூன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆமா மக்களே இது எங்களோட புது சேனல் உங்களோட ஆதரவு எல்லாத்தையும் எங்களுக்கு தரணும்னு நாங்க அன்பா கேட்டுக்கிறோம் சரியா உங்களை நாங்க அடுத்த வீடியோல பாக்குறோம் பாய்